உள்ள போய் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி சார். டேலிக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணுறோம். ஓகே சார். இந்த மாதிரி டேலி பிரேம் ஓப்பன் ஆகும். சரிங்க சார். டேலி பிரேம் ஓப்பன் ஆனோன்னா இந்த மாதிரி கம்பெனி ஓப்பன் ஆயிடும். ஓகே. கம்பெனி ஓப்பன் பண்ணினீங்கன்னா கம்பெனி ஓப்பன் ஆயிடும். சரி. ஸோ ஆல்ட் F1 ஷட் கம்பெனி கொடுத்துட்டிங்கன்னா எஸ் கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி இதை ஷட் பண்ணிடணும். சரி சார். சரிங்களா? ஆல்ட் F1 எஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஷட் கம்பெனி ஆயிடும். லேல என்ன இருக்குது? கிரியேட் கம்பெனி. ஆமாம் சார். புதுசாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் கம்பெனி. சரி சார். டெஸ்ட்டு 01 இல்லைனா நம்ம கம்பெனியை போட்டுக்கலாம். ஏபிஜி ஆல்ட் F1 கொடுத்தா சட் கம்பெனின்னா கம்பெனி அந்த எப்படிலாம் புதுசாக ஆகுமா சார்? அது என்னங்க சார்? ஆல்ட் கம்பெனி நான் சொல்கிறேன். சரி. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரி சார். ஏபிஜி அசோசியேட்ஸ் டெஸ்ட் 01. சரி சார். இதில் ஸ்டேட்டு கம்பல்சரி கொடுக்கணும். சரி சார். சரிங்களா? தமிழ்நாடு. சரி சார். இப்போ வந்து நீங்கள் என்ட்ருன்னு கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஷார்ட்கட்டும் எழுதிக்கங்க. சரி. கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா சேவ். சரி சார். நீங்கள் என்ட்ரு கொடுத்தும் நீங்கள் சேவ் பண்ணலாம். இல்லை அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்தாலும் சேவ் ஆயிடும். சரி சார். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேப்பர் டிஸ்பிளே ஆகும். எனபிள் த ஃபியூச்சர்ஸ் ஆஸ் பர் யுவர் பிஸ்னஸ் நீட்ஸ். இதில் என்டர் இதில் வந்து டாக்ஸேஷன் ஜிஎஸ்டி டாக்ஸேஷனில் எஸ்ன்னு நீங்கள் கொடுக்கும்போது எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பின் நம்பரை இங்கே சப்மிட் பண்ணணும். 33 BEMPA 9383 போட்டு என்னோட இது ஃபுல்லாகவே என்னது அடிச்சிட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இது நம்ம ஃபுல்லாக அடிக்க ஒரு ரெக்கார்டில் இருக்கிறனால நான் அடிக்கலாம். சும்மா போதும். சும்மா 10 நம்பர் நீங்கள் தான் 1 போட்டால் சரிங்களா? இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டோம். சரி. ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து இந்த மாஸ்டர்னு சொல்லுவாங்க. சரி சார். இந்த மாஸ்டர் என்னென்ன வேலை பார்க்கும் மாஸ்டர்னு எழுதிக்கங்க. சரி சார். என்னங்க சார்? இல்லை இப்போ அந்த ஆல்ட் F1 கொடுத்தா ஷட் கம்பெனி சொன்னீங்க. அடுத்து ஷார்ட்கட் வந்து ஏ. கண்ட்ரோல் ஏனா சேவ். கண்ட்ரோல் ஏனா சேவ் இப்படி எழுதணும். CTRL. சரி சார். கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ. CTRL ப்ளஸ் ஏனா சேவ்னு அர்த்தம் ஷார்ட்கட்டில். சரி சார். சரிங்களா? சேவ் பண்ணி முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட்டு மாஸ்டர்ஸ் ஹெட்டிங். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கிரியேட். சரி சார். ஆல்டர், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். சரி. நம்ம கிரியேட் பண்ணுவோம். சரி சார். கிரியேட்குள்ளே போயிட்டீங்கன்னா என்னென்ன காமிக்கிது பாருங்கள். அக்கௌண்டிங் மாஸ்டர், இன்வென்ட்ரி மாஸ்டர், ஸ்டாச்சுட்டரி டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ இந்த அக்கௌண்டிங் மாஸ்டர் குரூப் இருக்குது, லெஜர் இருக்குது, கரன்சி இருக்குது, வவுச்சர் டைப் இருக்குது. குரூப்னால் நீங்கள் மொத்தமாக பண்ணுறது. ஒவ்வொரு இதுவும் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, சேலரி, சேல்ஸ் அக்கௌண்ட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, பேமெண்ட் அக்கௌண்ட்டு எல்லாமே வந்து இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். சரி சார். புரியுதுங்களா? கரீம் கேபிட்டல் அக்கௌண்ட். சரிங்களா? சரி சார். சேல்ஸ் அக்கௌண்ட். கண்ட்ரோல் ஏ கொடுத்தாலும் சேவ் ஆயிடும். சரி சார். சரிங்களா? நெக்ஸ்ட் லெஜர். சார் இந்த லெஜர் கிரியேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து நீங்கள் என்னென்ன அடிக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ மாஸ்டர்ஸ் சொன்னீங்க சார். எது சொன்னீங்க? அது என்னென்ன இருக்குன்னு எழுதி சொன்னீங்க. ஒரு நிமிஷம் அதில் அப்படின்னு பண்ணிட்டோம். லெஜர் கிரியேஷன் அப்படின்னா நேம் இருக்குது, அண்டர் செக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரி சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெஜர் கிரியேஷனில் வந்து மோகன் நம்ம வந்து சேல்ஸ் அடிக்கிறோம். சேல்ஸ்னால் சன்ட்ரி டெட்டார்ஸ். சரி சார். சரிங்களா? இப்போ மோகன் கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்தோம்னா இந்த இது ஓப்பன் ஆகிடுமா சார்? இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனில் தான் இருக்கும். ஓகே. சரி சார். அவரோட அட்ரஸ் கொடுக்கலாம். சரி சார். நம்பர் 10. பின்கோடு வந்து நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். சரி சார்.
சரிங்களா? சரி சார். நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு டின் நம்பர் ஹோல்டரா, சேல்ஸ் டின் நம்பர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது சேல்ஸ் டின் நம்பர் பண்ணியிருந்தா டின் நம்பர் கொடுத்துருக்கணும். டின் நம்பர் கொடுக்கலன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ஜிஎஸ்டி இஸ் நாட் ஸ்பெசிஃபைடு, அதையும் மீறி நீங்கள் கண்டினியூ பண்ணணுமான்னு கேட்கும். ஆமாம். சரி சார். இதுக்கு வந்து எஸ் கொடுத்துடணும், ரெகுலரில் கொடுத்துடணும், கண்ட்ரோல் ஏ. சரி சார். இதுக்கும் கண்ட்ரோல் ஏ. சரி. இந்த மாதிரி லெட்ஜர் கிரியேஷன் பண்ணுறது. கரன்சி எப்பயும் போல தான். என்ன கரன்சி, என்ன ஏது, டாலர்னா கிரியேட் பண்ணிக்கணும் டாலரில். ஆல்ட்ரு எக்ஸிஸ்டிங்னா ஆல்ட்ரு பண்ணதை எக்ஸிஸ்டிங் பண்ணணும். இப்போ கரண்ட் வந்து நம்ம ருபீஸ் தான் இருக்குது. சரி சார். அதனால நம்மளுக்கு தேவையில்லை. ஃபுல்லாக. சரி சார். இப்போ வவுச்சர் டைப்பு. இப்போ இந்த வவுச்சர் டைப்புன்றது என்னன்னா சார், 2 மெத்தடை யூஸ் பண்ணுவீங்க. சேல்ஸ் ஆல்ரெடி இருக்குது சரிங்களா, அதனால நம்ம இது ஓப்பன் பண்ண முடியாது. சரி. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், சேல்ஸ் நியூ சரி சார் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா என்ட்ரு ஆகும். சரி சார். இதில் வந்து என்னென்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போடுவீங்க. சேல்ஸ்ன்ட்டு அப்ரிவேஷன் சேல்ஸ் தான். சரி சார். ஆக்டிவ் திஸ் வவுச்சர் டைப்புன்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுங்க. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர் ரைடா மேனுவலா, ஆட்டோமேட்டிக் மேனுவல் ரைடு கொடுத்துட்டிங்கன்னா நல்லது. மேனுவல்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அடிக்கணும். ஆட்டோமேட்டிக்னா அதுவாக நம்பர் கிரியேஷன் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். சரி. நம்ம ஏதாவது நடுவில் ஒரு பில்லை விட்டுட்டு 2வது பில்லோ 3வது பில்லோ அடிக்கும் போது அது யூஸ் ஆகும். சரி சார். சரிங்களா? ஓகே சார். ஆல்டர்ன்றது என்னன்னா, இப்போ நீங்கள் குரூப்பில் போய் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க சேல்ஸ் அக்கௌண்ட். இதில் வந்து எதாவது ஆல்ட்ரு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ட்ரு பண்ணுறது தான் அது ஆல்ட்ரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் வச்சுக்கோங்களேன். சேல்ஸ் அக்கௌண்ட்டில் எதாவது ஆல்ட்ரு பண்ணணுமா, இன்கமுக்கு பதிலாக வேறு ஏதாவது போடணுமா, அண்டருக்கு பதிலாக வேறு ஏதாவது போடணுமா அப்படின்னா அதை போட்டுக்கலாம். சரி சார். சரிங்களா? இதுதான் ஆல்ட்ரோடுது. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, குரூப்பில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, இந்த பிரான்ச்சு, இந்த கரீமில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்கீங்க, கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா டிஸ்பிளே ஆகிறது தான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பிரான்ச்சு, கேபிட்டல், ரிசர்வ் அண்ட் சப்ளஸ், கரண்ட்டாக சொத்தில் என்னென்ன வச்சுருக்கீங்க, அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, கேஷ் இன் ஹேண்டில் இருக்குது, டெபாசிட்டில் எவ்வளோ இருக்குது, லோன் அண்ட் அட்வான்ஸில் எவ்வளோ இருக்குது, ஸ்டாக் இன் ஹேண்டில் எவ்வளோ இருக்குது, சண்டரி கிரெடிட்டார்ஸில் எவ்வளோ இருக்குது, கரண்ட் லைபிலிட்டிஸில் எவ்வளோ இருக்குது, டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்னால் சிஜிஎஸ்டி எவ்வளோ இருக்குது, எஸ்ஜிஎஸ்டி இருக்குது, கவர்மெண்ட்டில் என்னென்ன பே பண்ணியிருக்கீங்க எல்லாமே இங்கே வந்துடும். சண்டரி டெட்டார்ஸ், சண்டரி கிரெடிட்டார்ஸ், எக்ஸ்பென்ஸு, இன்கம் எல்லாமே இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்துடும். இப்போ நம்ம 3மே பார்த்தது என்ன பார்த்துருக்கோம், கிரியேட்டு, ஆல்ட்ரு, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, மாஸ்டரை பேஸ் பண்ணி இந்த 3 வருது. சரி சார். இல்லைங்க சார், இப்போ இது எல்லாமே அவங்க சர்வரில் வந்து சேவ் ஆகிக்கும். ஆமாம் சார், ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் சேவ் ஆகிக்கும். நம்ம போய் எடுத்துக்கலாம். அதே உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றா ஐடி பாஸ்வேர்டு போட்டோம்னா எல்லாமே ஓப்பன் ஆகிடும். சரி சார். இதில் வந்து இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி தாக்கல் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். மெயினாக இதுதான் யூஸ் ஆகும். சரி சார். நீங்கள் எதுவுமே ஒமிட் பண்ண முடியாது சார். இப்போ ஜிஎஸ்டி கற்றுக்கிட்டீங்கன்னு வைங்களேன். சரி சார். ஐடி தெரியணும். சரி சார். ஐடி தெரியலன்னு வைங்களேன். சரி, ஜிஎஸ்டியும் ஐடியும் படிச்சிட்டிங்க, டேலி தெரியணும். சரி சார். இந்த 3மே பேஸ். அதை கான்செப்ட் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கோமே கிளாஸுக்கு. சரி சார். ஜிஎஸ்டி மட்டும் படிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், டேலி கம்பல்சரி அவர் தெரிஞ்சதான் ஜிஎஸ்டியை அவங்க ஒர்க் பண்ண முடியும். சரி சார். இப்போ டேலி படித்தாங்கன்னு வைங்களேன், டேலி படிச்சுட்டு என்ன பண்ண முடியும், வேஸ்ட்டு. ஏதாவது ஜிஎஸ்டி பற்றி தெரியணும், இல்லைன்னா ஐடி பற்றி தெரிஞ்சிருக்கணும். 2மே இருந்தால் தான் ஏதாவது வேலை பார்க்க முடியும். சரி சார். கரெக்டுங்களா? அதனால தான் 3மே கம்பைன் பண்ணி படிப்பாங்க. சரி. 3த்தையும் சேர்த்து எடுத்து படிப்பாங்க. நீங்கள் எழுதிக்கணும். சரி சார். ஆல்டர், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். நேற்று உங்களுக்கு சொல்லணும் சார், இவங்க வந்துட்டாங்க சார் இங்கே திருச்சிக்கு. யார்? இந்த சேலத்தில் ஏகேஎஸ் அகாடமின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, மாஸ்டர் இந்த 3 ஹெட்டிங் பார்த்துருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ டிரான்சாக்ஷன். சரி சார். இருக்கிறதுலே பெரிய ஹெட்டிங் இது மட்டும்தான். சரி சார். சரிங்களா? வவுச்சருக்குள்ளே போகிறோம். இதுக்கு ஷார்ட்கட் வீன்னு கிளிக் பண்ணால் போதும். சரி சார். இதில் ஷார்ட்கட் என்ன கிளிக் பண்ணால் போதும், வீன்னு கிளிக் பண்ணிங்கன்னா வவுச்சர். சரி சார். சரிங்களா? இல்லை, இதுக்கு தனியாக ஹெட்டிங் போட்டு எழுதிங்க. சரி சார். ஷார்ட்கட் மட்டும் இல்லை ஃபுல்லாகவே எழுதிங்க. இங்கே எழுதிங்க. என்ன சார் அதுக்கும் இதுக்கு வவுச்சர்ஸில் என்னென்ன இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் F2 இருக்குது. F2 என்னன்னா டேட். சரி சார். F2 என்னன்னா டேட்டு. சரி. F2 போட்டு டேட்டுன்னு போட்டுருங்க. சரி சார். நெக்ஸ்ட்டு F3. சரி சார். F3ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். கம்பெனி. சரி சார். செலக்ட் கம்பெனி, ஷட் கம்பெனி. சரி சார். இதில் 3 வரைக்கும் இருக்குது. சரி. அந்த F3 வெறும் F3ன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அண்டர்ஸ்கோர் இல்லாமல், அது கம்பெனி. சரி சார்.
ஷட் கம்பெனினா ஆல்ட் F1 அழுத்துனீங்கன்னா ஷட் கம்பெனி ஆயிரும். லேப்டாப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷன் ஆல்ட் F1 அழுத்துனா ஷட் கம்பெனி ஆகும். சரி சார். செலக்ட் கம்பெனியும் சரி ஷட் கம்பெனியாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்கும் லேப்டாப்பில் யூஸ் பண்ணால் ஃபங்க்ஷன் ஆல்ட் F1 சரிங்களா. ஃபங்க்ஷன் ஆல்ட் F1 முக்கியமான விஷயம், இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த 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 கீ ஒர்க் ஆகாது. சரி சார். கேட்வே ஆஃப் டேலியில் மட்டும்தான் இந்த மூணுத்தையும் ஒர்க் ஆக முடியும். சரி சார். சரிங்களா. F4 சார் இப்போ ஃபங்க்ஷனு ஆல்ட்டு ப்ளஸ் F1 போட்டோம்னா ஷட் கம்பெனியா சார்? ஆமாம், செலக்ட் கம்பெனி ஷட் கம்பெனி ரெண்டுமே. சார் ஷட் கம்பெனினா என்ன சார்? ஒரு கம்பெனி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஏபிஜி அசோசியேட் டெஸ்ட் 1ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. சரி சார். நான் ஏபிஜி அசோசியேட் டெஸ்ட் 2க்கு போகணும். சரி சார். இப்போ ஏபிஜி அசோசியேட் டெஸ்ட் 1 வந்து க்ளோஸ் பண்ணணும், ஷட் பண்ணணும். ஷட் பண்ணால் தான் நீங்கள் 2க்கு போக முடியும். சரி. ஸோ அந்த கீயை யூஸ் பண்ணுவீங்க. கேட்வே ஆஃப் டேலியில் மட்டும்தான் அது யூஸ் ஆகும். சரி சார். வேறு எந்த ஆப்லையும் யூஸ் ஆகாது. சரி சார். ஓகேங்களா. எழுதிக்கோங்க. கேட்வே ஆஃப் டேலினா அது வந்து அந்த டேலியில் ஃப்ரண்ட்டில், டேலியோட ஃப்ரண்ட்டில் இருக்க மாட்டோம். ஆமாம். சரி சார். சரி சார். நெக்ஸ்ட் கான்ட்ரா சார். சரி சார். கான்ட்ராவில் 2 கான்ட்ரா இருக்குது. F4. சரி சார். இங்கே F4 நில்லுங்க. சரி சார். கான்ட்ரா ப்ளஸ் ஆல்ட் லேப்டாப்பில் யூஸ் பண்ணால் ஃபங்க்ஷன் ஆல்ட் F4 யூஸ் பண்ணிங்கன்னா பேரோல் யூஸ் ஆகும். சரி சார். நீங்கள் எழுதுங்க. சரி, பக்கத்தில் எழுதுங்க. F4 ஃபங்க்ஷன் F_4 அப்படின்னா ஆல்ட்டு போட்டு பண்ணணும். அண்டர்ஸ்கோர் வந்துச்சுன்னா பேரோல். சரி சார். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் வாங்க. F5னா என்ன? பேமெண்ட். F5னா பேமெண்ட்டு. பேமெண்ட்டில் மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. சரி சார். பேமெண்ட்டு ஆல்ட் F5 அமுக்கணும்னா டெபிட் நோட் ஃபார்வர்ட் ஆகும். ஆல்ட் F5 பண்ணிங்கன்னா ரிஜெக்ஷன் அவுட் ஆகும். டெபிட் நோட்டை போட்டு ரிஜெக்ட் பண்ணுறது. சரி சார். இதில் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ட்ரி. சரி சார். ரிசிப்ட் சார் இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ட் F5 போடலாம் இல்லைனா மவுஸ் வச்சு இங்கே கிளிக் பண்ணலாம். ஆல்ட் F5க்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெபிட் நோட், ஆல்ட் F5 பண்ணிங்கன்னா டெபிட் நோட் க்ரியேட் ஆகும். சரி சார். சரிங்களா. இப்போ மவுஸ் வச்சு இங்கே கிளிக் பண்ணாரா சார்? வரும். எப்படின்னா வரும். சரி. நெக்ஸ்ட்டு ரிசிப்ட். சரி சார். இப்போது பேமெண்ட்டில் வந்து டெபிட் வந்தனால ரிசிப்டில் கிரெடிட் வருது. சரி சார். அவுட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரிஜெக்ஷன் இன் ஆகும்ல. ஆமாம் சார். அதனால ரிசிப்ட்டுக்கு வந்து F6 ரிசிப்ட், சாரி F5 பேமெண்ட், F6 ரிசீப்ட், F7 ஜர்னல், F8 சேல்ஸ், F9 பர்ச்சேஸ். சரிங்களா. இதுதான் சார் மெயின். சரி சார். சரிங்களா. இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். சரி. அதே உங்களுக்கு அப்படியே சென்ட் பண்ணிடுறோம். சரியா. சரி சார். இப்போ இதில் வந்து வவுச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனில் வவுச்சர்ஸ் பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் டே புக். சரி சார். டே புக்னா என்ன சார்? ஃபார் எக்ஸாம்பிள் வவுச்சரில் ஒரே ஒரு பேமெண்ட் அடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. சரி சார். F8 கிளிக் பண்ணுறேன், கேஷ் அடிக்கிறேன், கண்ட்ரோல் ஏ. சரிங்களா. கிரியேட் கொடுக்குறேன். சேல்ஸ் அக்கௌண்ட்டு நாட் அப்ளிகபிள், நோ குட்ஸ். ஐட்டம் வந்து இது வந்து ஸ்டாக் கிரியேஷன். இது நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இன்வென்ட்ரி என்னன்ட்டு நான் உங்களுக்கு அடிச்சு மட்டும் காமிக்கிறேன். ஒரு மாடல் அங்கே டே புக்குனா என்னன்ட்டு. சரிங்களா. சரி சார். ஒரு 6 மாதம் மட்டும் வேலை பார்த்தா தான் சார் பண்ண முடியல. அதைக்கு சார்.
இங்கே என்ன காமிக்குது? நெகட்டிவ் ஸ்டாக்கிங். ஒரு ஸ்டாக்கும் நம்ம இல்லை, நம்ம ஒரு ஸ்டாக்கும் நம்ம ஏற்றுல இன்வென்ட்ரியில், சும்மா அது மாடலுக்கு அடிக்கிறேன். சரி சார். இங்கே ஒரு குவான்டிட்டி போட்டனால 3500 வந்துருச்சு. இதில் 2 குவான்டிட்டி போட்டோம்னா இங்கே வேல்யூ மாறிடும். சரி சார். அவ்வளோதான். டஸ் நாட் மேட்ச்னு காமிக்கும். சரி. இப்போ டே புக்கில் போனீங்கன்னா இந்த வேல்யூ இருக்கும். இன்னைக்கு தேதியில் April 1, 22 இந்த டே புக் வந்து அடிச்சிருக்கோம். சரி சார். இன்றைக்கி அடிச்சிருக்கோம். இன்றைக்கி சேல்ஸ் என்ன, பர்ச்சேஸ் என்ன, கான்ட்ரா என்ன, பேமெண்ட்ஸ் என்ன, ரிசிப்ட்ஸ் என்ன, எல்லாம் இதில் போய் பார்த்தா தெரிஞ்சுக்கும். இதுதான் டிரான்சாக்ஷன்ஸோட ஹெட்டிங். சரி சார். சரிங்களா? இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? மாஸ்டரோட 3 ஹெட்டிங்ஸ் பார்த்துருக்கோம், டிரான்சாக்ஷனோட 2 ஹெட்டிங்ஸ் பார்த்துருக்கோம். இந்த யூட்டிலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் ஆட் அண்ட் பாக்ஸ் போட்டிருக்குது. ஸோ இது உங்களுக்கு தேவையில்லை. ஆட் அண்ட் பாக்ஸ் நம்ம ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். ரிப்போர்ட்ஸ்னால் என்னென்னா பேலன்ஸ் ஷீட். நீங்கள் 1 இயருக்கு பேலன்ஸ் ஷீட் அடித்து வச்சுருந்தீங்கன்னா இதில் பார்த்துக்கலாம். அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு, ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் இப்படி தான் சார் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கேஷ் இன் ஹேண்ட் அடிச்சிருக்கேன். அசெட்டில் வந்து 7000 வந்து உட்காந்துருக்கு. சரிங்களா? அசெட்டில் எவ்வளோ வந்து உட்காந்துருக்கு? 7000 வந்து உட்காந்துருக்கு. இதுதான் பேலன்ஸ் ஷீட்டு. ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கிராஸ் ப்ராஃபிட்டே வந்து 7000 வந்து நிற்கிது. ஏன் 7000 வந்து வெறுமா வந்து இது மட்டும் நிற்கிது? ஏன்னா வேறு எதுவுமே இல்லை, என்ட்ரிஸ் வெறும் இல்லாதனால உங்களுக்கு வெறும் கிராஸ் ப்ராஃபிட் 7000 வந்து நிற்கிது, நெட் ப்ராஃபிட் 7000 நிற்கிது, கிராஸ் ப்ராஃபிட் 7000 நிற்கிது. ஸோ நீங்கள் எல்லா கண்டென்ட்டும் ஒரு வருஷம் கொடுத்துட்டு நீட்டாக பர்ச்சேஸு, சேல்ஸு, கான்ட்ரா, ரிசிப்ட், பேமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு பர்ஃபெக்டாக வச்சுருந்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டே போகும்போது தான் அப்படியே இன்கம் டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரி சார். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் சம்மரி எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? மைனஸில் இருக்குது ரெண்டுமே. ஸ்டாக் சம்மரி ஏப்ரல் மாதம் ஃபோனு நம்ம கொடுத்துருக்கோம், கரீம் ஃபோனுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ வந்து -2 இருக்குது. ஏன்னா ஸ்டாக்கை வந்து நம்ம ஏற்றாமல் நெகட்டிவ் பேலன்ஸில் ஆயிடுச்சு. சரி சார். ஸ்டாக் நம்ம ஏற்றி இருந்தோம்னு வைங்களேன், நெகட்டிவ் பேலன்ஸ் ஆயிருக்காது. சரி சார். சரிங்களா? ரேஷியோ அனாலிசிஸ், இது பார்ட்னர்ஷிப்க்கு வர்றது. டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அது மட்டும் இல்லைங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் ட்ரையல் பேலன்ஸ் இருக்கும். சரி சார். ட்ரையல் பேலன்ஸ்னால் என்ன? 11th 12th படிச்சிருக்கோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, P&L அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட். சரிங்களா? டே புக்குனா அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்களா, சார்ட் ஆஃப் புக்ஸு. ஆமாம் சார். அது கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட்ஸ் ஃப்ளோ, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ரெண்டுமே எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பேங்க் என்ட்ரிஸ் அடித்தா மட்டும் தான் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கெலாம் கல்குலேஷன் பண்ணுறாங்களே, அதுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும். இந்த அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, கேஷு, பேங்க்கு புக்ஸு, லெட்ஜரு என்னென்ன, எந்த மாதிரி லெட்ஜர் யூஸ் பண்ணுறீங்க, குரூப் சம்மரி என்ன மாதிரி குரூப் சம்மரி, பேங்க் அக்கௌண்ட்ஸில் என்ட்ரிஸ் ஃபுல்லாக பார்க்கணுமா, இதில் பார்க்கலாம். சரி சார். கேஷ் இன் ஹேண்டில் எவ்வளோ இருக்குது பார்க்கலாம், கரண்ட் அசெட்டில் எவ்வளோ அடிச்சிருக்கீங்க பார்க்கலாம், கரண்ட் லைபிலிட்டிஸில் எவ்வளோ அடிச்சிருக்கீங்க பார்த்துக்கலாம், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னால் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம், சன்ட்ரி டெட்டார்ஸ்னால் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். சரி சார். குரூப் வவுச்சர்ஸ், நீங்கள் தான் குரூப் வவுச்சர்ஸ் க்ரியேட் பண்ணுறது. சரி சார். நீங்களா குரூப் வவுச்சர்ஸை க்ரியேட் பண்ணுறது. குரூப் வவுச்சர்னா ஒரு 50 பேருக்கு மொத்தம் ஆமாம், அதே மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம உள்ளே போய் ஒவ்வொரு ஹெட்டில் கொடுத்து நம்ம ஒவ்வொன்றா பண்ணுறது. சரி சார். சரிங்களா? இப்போதைக்கு நான் பேசிக் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? சரி. ரெஜிஸ்டார்ஸ்னால் என்ன? கான்ட்ரா ரெஜிஸ்டார், பேமெண்ட் ரெஜிஸ்டார், ரிசிப்ட் ரெஜிஸ்டார், சேல்ஸ் ரெஜிஸ்டார், பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர், ஜேர்னல் ரெஜிஸ்டர், டெபிட் நோட் ரெஜிஸ்டர், கிரெடிட் நோட் ரெஜிஸ்டர், வவுச்சர் கிளாரிஃபிகேஷன்ஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் இருக்குது. கான்ட்ரானா T, பேமெண்ட்னா Y, ரிசிப்ட்னா R, சேல்ஸ்னா S, பர்ச்சேஸ்னா P, பர்ச்சேஸ்னா P, ஜேர்னல்னா J, டெபிட் நோட் ரெஜிஸ்டர்னா D, கிரெடிட் நோட்னா E, வவுச்சர் கிளாரிஃபிகேஷனுக்கு U. இது வந்து அக்கௌண்ட்ஸ் புக்ஸ்குள்ளே இருக்கிற கண்டென்ட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது, ஸ்டாட்டிக்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிராஃப்ஸ் அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்வென்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து இப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் பேலன்ஸ் காமிச்சிச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டாக் ஐட்டம்ஸ். ஐஃபோன், வெறும் ஐஃபோன் மட்டும்தான் இருக்குது. சரி சார். இப்போ வந்து நான் ஸ்டாக் ஐட்டமில் இதில் கொடுக்குறேன், வாட்ச்னு கொடுக்குறேன். இதில் வந்து நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். அப்ளிகபிள், எஸ்ஸு, வேல்யூ, டேக்ஸ் இருக்கா, டேக்ஸ் இருக்குது, எத்தனை பர்சன்ட், 12%. குட்ஸு கொடுத்துட்டோமா. குடோன்ஸ் இருந்தால் குடோன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். குடோன்ஸோட
ஸ்டாக்கையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரி. ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு டேலியோட இதே இருக்குது, அட்மாஸ்பியரே இருக்குது, அதுக்கு தனி சம்பளமே இருக்குது. 15,000 20,000 குறையாமல் கொடுப்பாங்க சரி சார். ஸ்டாக்குக்கு மட்டும். ஆனால் இவ்வளோ தான் நீங்கள் பார்க்க போகிறது, இவ்வளோ தான் ஹெட்டிங்கே சொல்லப்போனால். சரி சார். இன்வென்ட்ரி புக்ஸு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, இந்த 2 மட்டும் தான் பார்ப்பீங்க. இதில் அவ்வளோ காசு. சரி சார். இதில் நல்ல நல்ல ஒரு புலியாக இருந்தீங்கன்னா வேறு மாதிரி காசு. சரி சார். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டாக் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, ஃபிசிக்கல் ஸ்டாக் ரெஜிஸ்டர் எல்லாமே நீங்கள் இதில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். வித் எக்ஸாம்பிள்ஸோட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் கிளாஸில். சரி சார். இது ஸ்டாச்சுட்டரி ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறது. ஜிஎஸ்டிஆர் 1, 2, 3B, இவே பில்லு, செலான் ரெக்கனைசேஷன், ஆனுவல் கம்ப்ளீஷன் எல்லாமே இதுலேயே நீங்கள் முடிச்சுக்கலாம். சரி சார். டேலியில் இது வந்து நம்ம இன்வென்ட்ரி போட்டிருக்கனால உங்களுக்கு இது யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் யூட்டிலிட்டிஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதனால உங்களுக்கு இந்த இது டிஸ்பிளே மோட் ரிப்போர்ட்ஸில் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வருது. சரி சார். மெயில் அனுப்புறது, ஆப்ஷனல் வவுச்சர், கேன்சல் வவுச்சர், போஸ்ட் டேட் வவுச்சர், நெகட்டிவ் லெஜர், நெகட்டிவ் ஸ்டாக்கு, ஓவர்டியூ ரிசீவபிள், ஓவர்டியூ பேயபிள், இது எல்லாமே இதில் வருது. சரி சார். சரிங்களா? இப்போ நம்ம கேட்வே ஆஃப் டேலியை கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். சரி சார். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் அந்த கேட்வே ஆஃப் டேலியில் உள்ள நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நடத்துகிறேன். சரி சார். சரியா? சரி சார்.